நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் திருவிழா மாதிரி இன்னைக்கு பனையூரில் பல்வேறு தொகுதிகளில் இருந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அங்கே வந்து விண்ணப்பம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்குறேன், பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்கள் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்கள் நடத்துறீங்க? 25 வருஷமாக கட்சி தலைவராக இருந்தவர் கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன என்பதே தெரியாமல் இன்னைக்கு வந்து பேசுகிறார். 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். வரும் 17ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை உரிய பாதுகாப்பையும் அதற்கு தேவையான ஒத்துழைப்பையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், காவல்துறை அறிவுறுத்தலின்படி அவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனையின்படி அந்த போராட்டத்தை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதே சமயத்தில் அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு ஆலோசனையை இன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து அவரிடத்தில் பேசிவிட்டு இது குறித்து உரிய ஏற்பாடுகளை காவல்துறை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கு உரிய பாதுகாப்பையும் தேவையான காவல்துறை ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். சென்னை ராஜரத்னம் எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அருகில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டம் என்பது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமா எங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதற்காக இன்று உயர் அதிகாரிகளை பார்த்து எங்களுக்கு தேவையான தேவைகளை மற்றும் காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். இல்லை, இதில் எந்த நிபந்தனை, ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயக முறையில் நடத்தக்கூடிய போராட்டம், ஒரு அமைதி போராட்டம், அனுமதிக்கப்பட்ட இடத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கான நேரத்தில் அந்த இடத்தில் அந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். எனவே வெளியூரில் இருந்து வரக்கூடியவர்கள், மற்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் வருவதற்கு தேவையான போக்குவரத்து தொல்லை இல்லாமல், ஏதாவது இடங்களில் அவர்களை மறிப்பது போன்றது இல்லாமல் அது இயல்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வந்து இங்கே மன்றோ சிலையில் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணோம். அப்போது தாம்பரம் தாண்டி தேவையில்லாமல் அந்த வாகனங்கள் அப்போ நிறுத்தப்பட்டது. அதனால் அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது என்ற அதற்காக தான் ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். காவல்துறை அவர்கள் உயரதிகாரிகள் தேவையான உதவிகளை செய்வதாக கூறியிருப்பார்கள். எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. எனவே இதை வந்து நாங்கள் வந்து சிறப்பாக செய்வோம். அது வந்து பெருமளவில் பெரிய போராட்டமாக நிச்சயமாக இருக்கும். இதில் குறிப்பாக பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், அந்த கட்சியை இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள், சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்களெல்லாம் வர இருக்கிறார்கள். எனவே இது வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு ஏன் செய்ய தவறுகிறது என்பதை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்கும். நிச்சயமாக இது அனைவராலும் ஒரு பார்க்கக்கூடிய, அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக இதுதான் இன்றைக்கி என்னுடைய நோக்கம். எல்லா அழைப்பு எடுத்திருக்கிறோம். சமூக நீதியில் அக்கறை கொண்ட இயக்கங்கள் வருவார்கள், நிறைய தலைவர்கள் வருவதாகவும் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதாவது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார். இப்போது கட்சி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு 2 லைனில் சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்கி பேட்டி கொடுத்தார்ல, இதனுடைய தேவையும் இதனுடைய நோக்கமும் என்ன என்பதை அவர் விளக்கணும். இன்றைக்கி என்ன அவசியம், இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம், அவருடைய அந்த பேட்டி நான் இன்னும் முழுசாக பார்க்கல. உங்களை போர் இருக்கவங்க சொன்னாங்க நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்று பலர் சொன்னாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த பேட்டியை கொடுத்து இவ்வளவு பெரிய இதற்கு முன்பு என்ன நடந்தது, நான் எப்படி செஞ்சேன், போனேன், வந்தேன், இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய கூற்றுப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது, மாம்பழம் சின்னம் எங்கள்கிட்ட தான் இருக்குது,
தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப பெற்றுக் கொண்டது. டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்களுக்கு சாதகமானது. கட்சி உங்கள்கிட்ட இருக்குன்றீங்கள, நீங்கள் நடத்திட்டு போங்க. பறித்து விட்டார் அப்பாவிடமிருந்து கத்தியை பறித்து. நீங்கள் சொல்கிறதுலேயே முரண்பாடு இருக்குல்ல. இப்போ என்ன இதனுடைய நோக்கமாக அவருடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றால், எல்லா நிலைகளிலும் நாம் தோற்றுவிட்டோம், அங்கீகாரத்தை கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்த ஒரு நீதிமன்றத்தில் கூட, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஒரு புகாரில் கூட அவர்களால் இதுவரையில் ஒரு சிறு துரும்பை கூட அவரால் தூக்கி எறிய முடியவில்லை. டெல்லியில் போராட்டம் நடத்துகிறோம் என்று ஒட்டுமொத்த தமிழகமே சிரிக்கக்கூடிய அளவிற்கு வடமாவட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களை வைத்து 50 பேரை 100 பேரை வைத்து ஒரு போராட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினால் அது எந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் முதன்முறையாக மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்று 2-3 நாட்களுக்கு முன்பு நடத்தி அதில் வெறும் காலி சேரோட இருந்துச்சு என்று சொல்லியதன் மூலமாக அவர்கள் இன்றைக்கு வெறுப்பில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக விண்ணப்பங்களை நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் கொடுத்தோம். இன்றைக்கி பிரச்சனையே என்னென்னா, நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் திருவிழா மாதிரி இன்றைக்கி பனையூரில் பல்வேறு தொகுதிகளில் இருந்து தமிழ்நாடு முழுக்க அங்கே விண்ணப்பம் செஞ்சுட்டு இருக்காங்க. விருப்ப மனுவையும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தாங்க முடியல அவங்களால. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நாங்கள் தான் பேச்சுவார்த்தை பண்ணுவோம், நாங்கள் தான் தொகுதியை முடிவெடுப்போம், எங்களுக்கு தான் எல்லோரும் வராங்க, எல்லாம் வராங்க, இப்போ ஏன் பேசுகிறீங்க? அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னையா அவர்களை அவருக்கு மத்திய அமைச்சர் அவருக்கு நாடாளுமன்ற எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சேன். இது பல முறை சொல்லி எங்களுக்கெல்லாம் காது புளிச்சு போச்சு. அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமரசம் செய்வதற்காக நான் மிக மிக கடுமையாக பாடுபட்டேன்னு சொல்கிறார். நான் இப்போ கேட்குறேன், ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்குறேன். பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள்? பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்காந்து பேசுனீங்க. எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்கள் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்கள் நடத்துறீங்க? ஒன்று சொல்லுங்கள். ஒரு முறை கூட ஐயா சின்னையா அவர்களை சந்திக்கல, அவரோட பேசுறல. அவர் ஐயாவோட போயிட்டு அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அங்கே ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும், தூண்டி விடுறதும், அங்கே தூபம் போடுறதும், எண்ணெயை ஊற்றுறதும், இந்த வேலையை தான் செஞ்சுருக்காங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சமாதானம் பண்ணுறதுக்கான முயற்சி மேற்கொண்டேன்னு சொன்னீங்கல்ல. ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஐயாவை பார்க்குறீங்க, இன்று மாலை சின்னையா பாருங்கள், மறுநாள் பாருங்கள், இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும். இன்றைக்கி பார்க்குறீங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி ஐயாவை பார்க்குறீங்க, திரும்பி ஐயாவை பார்க்குறீங்க. அது சமரசமா? இது உள்ளபடியே சொல்லுங்கள். நீங்கள் அவர் என்கிட்ட சொல்லட்டும். நான் இருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு முறையும் சந்தித்து நான் சமாதான முயற்சியை மேற்கொண்டேன்னு சொல்லிட்டோம். நாங்கள் செஞ்சோம் சார், பல முறை நாங்கள் செஞ்சோம். அதனால் இவர் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று சொல்கிறார், 25 வருஷமாக கட்சியில் இருந்தேன், கட்சியினுடைய விதிப்படி கட்சியினுடைய நிறுவனத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, விதிப்படி கூட்டுறதுக்கான அதிகாரம், பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கான அதிகாரம், அனைத்து அதிகாரமும் மருத்துவர் ஐயாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் தலைவிதி இது. 25 வருஷமாக கட்சி தலைவராக இருந்தவர் கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன என்பதே தெரியாமல் இன்னைக்கு பேசுகிறார். கட்சியினுடைய விதி என்ன? விதி 13இல் மருத்துவர் ஐயா எந்த பொதுக்குழு செயற்குழு உயர்மட்ட குழு எதுவாக இருந்தாலும் அழைக்கப்படணும், அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளணும். இதை தவிர கட்சி தலைவருக்குள்ள அதிகாரம், செயலாளருக்குள்ள அதிகாரம், உயர்மட்ட செயற்குழுக்குள்ள அதிகாரம், எந்த அதிகாரத்தையும் தன்னை அதில் ஈடுபடுத்தி கொள்ளவே இல்லை. இந்த பைலா உருவாக்கும் போது என்ன மனநிலையை மருத்துவர் ஐயா உருவாக்கினார்? கட்சியில் எந்த பதவியும் நான் வைக்க மாட்டேன், தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அந்த நிலையில் இருந்த ஒருவரை இன்றைக்கு நான் தான் கட்சி தலைவர்னு சொல்லி எவ்வளவு ஒரு அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. கட்சியினுடைய நான் இன்னைக்கு கேட்குறேன்,
கட்சியினுடைய விதி என்ன என்பது குறித்து 25 வருஷம் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் என்னோடு விவாதிக்க வர சொல்லுங்க. நான் உங்களை உட்கார வச்சு பேசுறேன். நீங்க இந்த கட்சியினுடைய விதி இதுதான் சொல்லுங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2022 தலைவரானார், தொடர்ந்துகிட்டு இருக்கார். 3 வருஷம் முடிஞ்சே போச்சு என்று சொல்லுகிறார். கட்சியினுடைய தலைவராக ஜி.கே. மணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து எத்தனை முறை 3 வருடங்கள் முடிந்து தொடர்ந்தாரு? அதோட முடிஞ்சு போயிடுச்சா? கட்சியினுடைய அந்த பதவி 3 ஆண்டுகள் முடிந்த உடனேயே அது ஐயாவுக்கு போயிடும். எங்க இருக்கு விதியில? எந்த விதியில இருக்கு? இதை மீண்டும் மீண்டும் இதை சொல்லுவதை அவர் வந்து வாடிக்கையா வச்சிருக்கார். நான் கேட்கிறேன், கட்சியினுடைய விதிகளின்படி 2022 தலைவராக தேர்ந்தெடுத்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கூற்றுப்படி 25 வரை அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்திலேயே ஏப்ரல் மாதத்தில் 2025 அவரை கட்சியிலிருந்து நீக்கினீங்க. அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் பொறுப்பை மாற்றுவதற்கும் யாருக்கு கட்சியினுடைய விதிப்படி அதிகாரம் இருக்கிறது? பொதுக்குழுக்கு இருக்கிறது. பொதுக்குழுவை யார் கூட்ட வேண்டும்? கட்சியினுடைய விதிப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட்ட வேண்டும். பொதுக்குழுவை யார் தலைமை தாங்க வேண்டும்? உயர்மட்ட செயற்குழுவில் யார் தலைமை தாங்க வேண்டும்? மாநில செயற்குழுவில் யார் தலைமை தாங்க வேண்டும்? கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்க வேண்டும். எனவே அவர்கள் கூற்றுப்படி 2022 ஆரம்பித்து 25க்குள்ளாக அவர்கள் அறிவித்த ஏப்ரல் 9ஆம் தேதி நிர்வாகம் கேட்கிறாரு. எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். இவருக்கு நடந்ததும் தெரியல, கட்சியினுடைய தலைவர் இல்லை, கூட்டல, செயலாளர் வந்து அதில் வந்து கலந்துக்கல. ஆனால் ஒரு நிர்வாக குழு நடந்த மாதிரி, அதில் அன்புமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தா இருக்குது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் இன்றைக்கு விரக்தியினுடைய விளிம்பிலே நின்று கொண்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். வரக்கூடிய தேர்தலில் நாம் எந்த நிலையில் யாரோடு இருப்பது என்று தெரியாத ஒரு திக்கற்ற நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த விரக்தியில் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்கள் இன்னைக்கு மனுக்கள் வாங்குறோம். ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாங்கள் வந்து எங்களுடைய வாக்குச்சாவடிகளை நாங்கள் அமைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு மகளிர் கூட்டங்களை வந்து தொகுதி வாரியாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். வரக்கூடிய போராட்டம் பண்ணுறோம். அடுத்தது ஜனவரி மாதத்தில் போராட்டம் வச்சுருக்கோம். எங்களுடைய பணி தேர்தலை நோக்கிய பணி, அமைப்பை பலப்படுத்தக்கூடிய பணி, அரசியல் ரீதியாக எங்களுடைய பலத்தை நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் வந்து நிறைய பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நேற்று வரை பாருங்கள், இந்த மாதிரிலாம் பேசும்போது இது தேவையற்றது. இது முறை பல முறை நாம் பேசிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை குறித்து, இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து கடந்த 4-5 மாதங்களில் ஊடகங்களில் நாள்தோறும் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அங்கே பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கு விஷயம் ஒன்றுமே கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர். அவர்தான் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் உரிய அங்கீகாரத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் பெறுவோம். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நோக்கமே அவங்களுக்கு என்னன்னா வைத்தறிச்சல், நோக்கமே அவங்களுக்கு என்னன்னா விரக்தி. இதுதான் அவங்களுடைய நிலைமை. இன்னைக்கு வந்து இது எல்லா நிலைகளிலும் நாங்கள் வந்து அடுத்தடுத்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். திருவிழா மாதிரி நடக்குது சார். நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு தான் தெரியுமா, பார்த்துருப்பீங்களா, நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அங்கே நிற்கிது. காலையிலேருந்து மாலை வரை எங்களால் அங்கே ரெசிப்ட் போட்டு கொடுக்க முடியல. அந்த அளவிற்கு 2 கவுண்டர் 3 கவுண்டர் போட்டு விண்ணப்பங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு இயக்கத்திற்கு ஆர்வமாக உற்சாகமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு தொண்டர்கள் வராங்க. நான் கேட்குறேன், புகாராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்குறாங்கன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க. டெல்லியில் கொண்டு ஒரு புகார் கொடுத்தாங்க. இங்கே வந்து விண்ணப்ப மனு என்ற அடிப்படையில் மோசடி நடக்குதுன்னு ஒரு புகார் அந்த சேலம் சாக்கடை ஒன்று கொடுத்ததான்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், பணம் கட்டுறது நான் நம்பிக்கை வச்சு கொண்டு போய் நான் பணம் கட்டுறேன். புகார் கொடுக்க வேண்டியது யார்? பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லுவோம், புகார் கொடுக்கணும். நீ அங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் வந்து புகார் கொடுக்குறேன்றீங்க. இதனால தான் சொல்கிறேன், அடிப்படை மூகாந்திரம் இல்லாமல் ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், எது பிரச்சனை என்று புரிந்து கொள்ளாமல் குழப்பத்தினுடைய உச்சபட்சத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இந்த நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிட நாங்கள் விரும்பவில்லை.
தான். அதாவது எல்லாம் சேர்ந்துருங்க, நான் விலகி போயிடுறேன், நான் எல்லாம் சேர்ந்துருங்க விலகி போயிடுறேன். விலகி போகிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. விலகி போகணுன்னு மனசில் இருக்கிறவர் இந்த பிரச்சனையை தீர்க்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால், அதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால், அதை எப்படி அவர் கையாண்டிருக்குமோ அதை செய்யணும். அப்படி செய்யலை. இது வந்து சும்மா ஒரு பேச்சு. இப்போ முடிய போதுன்னா 4 மாதம் இருக்குது, எம்எல்ஏவை ரிசைன் பண்ணுறேன் அந்த நாடகத்தை கூட நடத்தலாம். நடத்த மாட்டார். எனக்கு ஒரு நாள் கூட அவர் விட மாட்டார், எனக்கு தெரியும். இன்னொரு தொடர் இருக்குல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர், அதில் போகணும், அந்த இருக்கையில் உட்காரணும், உட்காந்துட்டு வரணும். 1 மணி நேரம் கூட விட மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கடைசியாக முடிய போதில்ல, ஒரு நாடகத்தை நடத்தணும்ல, அதுக்காக நானும் பாருங்கள் தியாகம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யலாம், நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது நிச்சயமாக எடுபட போகிறது இல்லை. அதாவது ஒன்றிணையணும்னு எல்லாரும் விரும்பணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது உள்ள சூழலில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது தான் நல்லா தெரியுது. ஆனால் ஒன்றிணைந்து விடவே கூடாதுங்கிறதுக்காக திரு ஜி.கே. மணி அவர்கள் பண்ண அந்த டெல்லியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஐயாவுடைய கையெழுத்தை பெற்று அவர் அன்புமணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டை வைத்து அதன் அடிப்படையில் டெல்லியில் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்து அவருடைய பெயரை, அவருடைய நற்பெயரை களங்கப்படுத்தக்கூடிய முயற்சியை மேற்கொண்ட பிறகு இது நடந்துவிடக்கூடாது என்பதுதான் திரு ஜி.கே. மணி அவருடைய நோக்கம், எண்ணம். எனவே அதற்கான சூழல் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.